என்னாச்சு? எங்க போறேன்? அரசப்பா, அரசப்பா, நான் சொல்றதை கேளு. போலீஸ்காரனால துரோகம் தான் பண்ணாங்க. நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டிய. ஒண்ணு என் மேல நம்பிக்கை இல்ல, சுட்டு கொல்லு. இந்த நிமிஷம் வரைக்கும் உனக்காத்தான் போராடிட்டு இருக்கேன். ஏன்டா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன்? புரிஞ்சுக்கிட்டயா? நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். கேசட் அனுப்புற சாகர கூடவே போலீஸ் அனுப்பிச்சு காட்டுல இருந்த 2 பொம்பளை மீட்டு கொண்டாட்டிக்கல. அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன். ஆயிரம் தான் இருந்தாலும் நீ அரசாங்கத்தை கூலிக்காரன் தானே. உன்கிட்ட போய் நியாயத்தை பார்த்த பாரு. எங்க அண்ணன் உலகத்துல எவனையும் நம்பல, ஆனா ஒண்ணு நம்பினா கடைசியா கழுத்தெடுத்துட்டு இல்ல. அரசப்பா, நீ சொன்ன விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாது. உன்னை நல்லபடியா அனுப்பி வைக்கத்தான் கேசட் கொடுத்து அனுப்பினேன். அப்புறம் அவங்க பின்னால போலீஸ் போனது, அவங்க 2 பேரை மீட்டது எல்லாமே இப்ப நீ சொல்லித்தான் எனக்கே தெரியும். இப்பவும் சொல்றேன், நான் கொடுத்த வாக்குப்படி நானே உன்னகிட்ட ஒப்படைக்கிறேன். என் மேல நம்பிக்கை இருந்தா என் கூட வா. அரசப்பா, வெளியில போலீஸ் நடமாட்டம் அதிகமா இருக்கு. நான் அவங்க கிட்ட தான் போறேன். அரசப்பா, கலெக்டர் வந்துட்டோம். எங்க அண்ணன் காட்டுல 2 பேரை புடிச்சு வச்சுக்கிறால்தான் இங்க நான் கொடுக்கிற கஷ்டத்தெல்லாம் கலெக்டர் தாங்கிட்டு இருக்காருன்னு நினைச்சேன். அது இல்ல, அவங்க 2 பேத்தையும் போலீஸ் மீட்டதுக்கு அப்புறமும் எங்க அண்ணன் கிட்ட கொண்டு போய் என்ன சேர்க்கணும் துடிக்கிறாரு. அதாங்க கலெக்டர். என்னால அவரை பெத்த அம்மா, கட்டின பொண்டாட்டி எல்லாத்துக்கும் கஷ்டம். எனக்கா அவர் எல்லாத்தையும் இழந்துட்டாரு. ஆனா அவருக்கா கொடுக்கறது என்கிட்ட என்ன இருக்கு? என்ன பிடிக்கிறதுக்காக போலீஸ் அவரை துரத்திக்கிட்டு இருக்கு. நான் திருந்தி வாழணும்னு ஆசைப்பட்டாரு. நான் திருந்திட்டேன். ஆனா வாழணும்னு ஆசைப்படல. இப்பவே போலீஸ்ல போய் சரணடைஞ்சிடறேன். அரசப்பா, 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 அரசப்பாங்க. நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம போலீஸ்ல சரணடைறேன்னு சொல்லி கமிஷனர் ஆபீஸ்க்கு போயிட்டாரு. கமிஷனர் ஆபீஸ்க்கு போயிட்டாரு. எழுந்துடுறா. அரசப்பா, அரசப்பா, எழுந்துடுறா, எழுந்துரு. என்னாச்சு? ஏன்டா இப்படி அவசரப்பட்டு? போலீஸ்ல சரணடைஞ்சு உங்க பேரை காப்பாத்திட்டேன் சார். ஒன்றாகாது, ஒரு கொள்வாக நான் இருக்கேன். நான் இருக்கட்டா?
சாரி சார், எங்களால் அவரை காப்பாற்ற முடியல. உங்க வெறி அடங்கிடுச்சா கமிஷன் சார்? உங்க வெறி அடங்கிடுச்சோ? செத்துட்டான். தானா சாகல, சாகடிச்சிட்டீங்க. ஒரு தீவிரவாதியை நீங்க கொல்லல, தெரிந்தவனை கொன்றீங்க. நாட்டுல யார் சார் தப்பு பண்ணல? யார் தப்பு பண்ணல? இந்த நாட்டை கூறு போட்டு வித்தவங்க எல்லாம் நாக்கால உட்கார்ந்து ஆட்சி பண்ணல. அவங்கள என்ன பண்ணீங்க? ஊழல்ல உல்லாச மாலை கட்டி குற்றப்பத்திரிகை வாங்க கோர்ட்டுக்கு போகும்போது டாட்டா காட்டிட்டு போனாங்கல்ல, அவங்கள என்ன பண்ணீங்க? ஆசிரமங்கிற பேர்ல 50 பொண்ணுங்களை கற்பழிச்சோம்ல, சந்தோஷமா வாழ அவங்கள என்ன பண்ணீங்க? அப்படிப்பட்ட குற்றம் பண்ணவல்ல இந்த நாட்டுல சந்தோஷமா இருக்கலாம். தான் தவறு உணர்ந்து தெரிந்து வந்தா அவனை நீங்க கொன்னுடுவீங்க. அப்புறம் எவன் சார் திருந்துவான்? எவன் சார் சரணடைவான்? ஒரு உயிரை கொள்ற அதிகாரம் யாருக்குமே இல்ல சார். 10 பேரை கொண்டவனுக்கு சட்டப்படி மரண தண்டனை கிடைச்சு தூக்குக்கு போற கடைசி நேரத்துல கருணை மனு கொடுத்து அவனை வாழ விடலையா? இதான் சார் நம்ம நாட்டு நியாயம். இதான் சார் நம்ம நாட்டு நீதி. தப்பு பண்றவங்களை தண்டிக்க மனுஷனால உருவாக்கப்பட்டதா சட்டம் நீதி. அப்படிப்பட்ட சட்டத்தை நாம கையாளும் போது வெறும் அதிகாரி மட்டும் இல்லாம அதை உருவாக்குன மனுஷனாவும் நின்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு உங்களை மாதிரி அதிகாரிங்க என்னையா பண்ணீங்க? 20 வருஷமா என்ன பண்ணீங்க? காட்டுக்குள்ள போய் வீரையன் சமையல்காரன் கைது, வீரையனுக்கு கைது, வீரையனுக்கு தூர சொந்தக்காரன் கைதுன்னு பத்திரிகையில செய்திதான் வந்தது. இதான் உங்களால முடிஞ்சது. அவன் நிழல கூட உங்களால பார்க்க முடியல. போதா குறைக்கு 100 போலீஸ்காரன் செத்ததுதான் மிச்சம். அவனை எதிரியா பாத்தீங்களே தவிர கடைசி வரைக்கும் அவனை குற்றவாளியா பார்க்கலையே நீங்க. ஆனா நான் அவனை மனுஷனா தான் பார்த்தேன். அதிகபட்ச நீங்க எல்லாம் என்ன தேச துரோகி கிரிமினல் பழி சுமத்துறீங்க. விசாரணைங்கிற பேர்ல என் மனைவி நடு ரோட்ல வச்சு அவமானப்படுத்தினீங்க. ஆனா படிக்காதவன் என்ன புரிஞ்சு எனக்காக சரண்டர் ஆக வந்தான். அது முறையா ஏத்துக்கிட்டு இருந்தா அவன் மட்டும் இல்ல, அவன் அண்ணா, அவன் தம்பி, அவன் கூட இருக்கிற அத்தனை பேரும் திரும்பி உங்ககிட்ட வந்து சரண்டர் ஆயிருப்பான். 20 வருஷமா நடக்கிற போராட்டத்துக்கு ஒரு முடிவு வந்திருக்கும். எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களே. ஒரு மனுஷனா இருந்த என் லட்சியத்தை நான் ஜெயிச்சுட்டேன். ஒரு அதிகாரியா இருந்த என்னால ஒரு உயிரை காப்பாற்ற முடியல. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரியா நான் இருக்க விரும்பல. இன்னைக்கு இந்த வேலையை நான் ராஜினாமா பண்றேன்.